ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து ஆப்பிரிக்கா சீரீஸில் இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து இப்போது நைரோபியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். கென்யா தலைநகர் நைரோபியை. ஆக்சுவலாக வந்து நம்ம லாஸ்ட் 3 டேஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நைரோபி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைரோபிலேருந்து கிளம்பி பஸ் மூலமாக வந்து, அதாவது இந்த ஊரில் வந்து சின்னதாக ஒரு பஸ் இருக்கும், ஒரு 14 பேர் 15 பேர் போகிற மாதிரி. அந்த பஸ்ஸில் தான் வந்து போவாங்க. அந்த பஸ்ஸில் நம்ம வந்து மசை மாரா போக போகிறோம். எல்லாருடைய பக்கெட் லிஸ்ட்லேயும் வந்து அந்த மசை மாரா கட்டாயமாக இருக்கும். யாரோட போகிறோன்னா நம்மளோட ஹோஸ்ட்டோட தான் போகிறோம். ஹலோ சிசிலியா, ஹாய் தம்புடு. நம்ம வந்து ஹைதராபாத் ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டு அவரும் வந்து சேர்ந்து வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து மசை மாரா போக போகிறோம். மசை மாரா தான் என்னுடைய மெயின் வந்து கென்யாவுக்கு வந்ததே வந்து மெயினாக தான். எப்படியாவது அந்த மசை மாரா போய் பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து இப்போ காலையிலே கிளம்பி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நைரோபியில் வந்து ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதாவது மஹிமா அப்படின்ற ஒரு லொக்கேஷன். நீங்கள் வந்தீங்கன்னா கூட செக் பண்ணுங்க, மஹிமா. அங்கேருந்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இங்கேருந்து போகிற வெளியூர் போகிறது, அதாவது மசை மாரா, மும்பாசா, இந்த மாதிரி எங்கே போகிறதுக்கும் அங்கே வந்து பஸ் இருக்குமா. ஸோ நம்ம இப்போ அங்கே போயிட்டு நம்ம லோக்கல் டாக்ஸி பிடிச்சி அங்கே போகிறோம். காலையில் அங்கேருந்து நம்ம வந்து வேன் போவோம். எந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த மாதிரி வேன் தான் அது நினைக்கிறேன், எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேனில் தான் நம்ம போக போகிறோம். அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து அந்த வேன் சர்வீஸ், பஸ் சர்வீஸ்லாம் இருக்குமா. ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு உங்களை கனெக்ட் பண்ணி சூப்பராக வந்து நம்ம போகிற வழியெல்லாம் வேற லெவலில் வந்து கென்யாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நைரோபிலேருந்து நக்கூரு, அந்த ஸ்பாட்டுக்கு பேர் வந்து நக்கூரு. மசை மாராக்கு நேராக போக முடியாது, ஏன்னா வந்து அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா இல்லையா. அதனால வந்து நக்கூர்ன்ற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து நம்ம பஸ் பிடிச்சி போக போகிறோம். சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து போகிற வழியில் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டே போகிறேன் கென்யாவோட அழகெல்லாம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. உங்களை வாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கனெக்ட் பண்றேன். வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இதுதான் நம்ம போகிற நரூக் லயன் சர்வீஸ். இங்கே தான் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். மக்களே, நம்ம வந்து வந்துட்டோம். இதுதான் அந்த, இங்கே தான் வந்து அதை புக் பண்ணணுமா. நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நரூக்குன்னுவாங்க. இங்கே பஸ்ஸு தான், எல்லா பஸ்ஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அழகாக போர்டு வச்சிடுறாங்க மேலே, நரூக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா பஸ்ஸும் இருக்குது. ஹலோ, எல்லாம் உஷாராக இருக்கணுன்றாங்க. எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் தான், இங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். வரும்போது டிரைவர் ஒரே சண்டை, வெளியே கேமரா காட்டவே கூடாது, அப்படியே அடிச்சுட்டு போயிடுவாங்க, உடச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. பட் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் இங்கே சேல் பண்ணுவாங்க. ஹாய், பின்னாடி கத்திக்கிட்டே. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் இந்த நறுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. இதே என்ன டிக்கெட்டு? இதுதான் டிக்கெட்டு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிக்கெட்டு, 600 ரூபாய். நறுக் அப்படின்னு போட்டாங்க. ஏற்ற மாதிரியே பஸ் ஒரே மியூசிக் போட்டுருக்காங்க. கிறிஸ்டின் போல இருக்கு, நிறைய மியூசிக் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து வேனில் உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வேனில் போயிட்டுருக்கோம். பேக்கிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பாட்டு போட்டாங்க வேனில் வந்து. பார்த்திங்கன்னா பாட்டு ஓடிட்டுருக்கு. ஸ்ட்ரைக் வருமானு தெரில, பட் ஆனால் வந்து வேனில் நம்ம எல்லாம் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு போகிற வழியில் காமிச்சிட்டே போகிறேன். அப்படியே உங்களுக்கு பேக்ரவுண்டில் சொல்லிக்கிட்டே வரேன் என்னென்ன டீட்டெயில் அப்படின்ட்டு. It's
the land of your roots. Welcome to Africa. Show some love, chop your love. Welcome to Africa. It's the home of your roots. If you feel it all alone, take a trip to Sierra Leone. If you're looking for some gold, you can go to Senegal. Tropical Archipelago, Mozambique is where I want go. Louvez-vous, Cameroon, we go rendezvous for Cameroon. Welcome to Africa. Yet the music is good. Welcome to Africa. It's the land of your roots. Welcome to Africa. Show some love, chop your love. Welcome to Africa. It's the home of your roots. East Africa safari, Bulawayo Zimbabwe, Nkota Kota Malawi, Nyatu Yara Makigale. Visit the Papa in Ethiopia, Zanzibar, Dar es Salaam, in Tanzania. I went to Jakarta in the bus of the rock. When the bus is gonna, I love Kumasi Ghana. Morocco is a paradise, yeah. And yet in Nigeria, it's the number one place. South Africa is amazing, and our rivers are not basic. Niger, Benue, Congo, Orange, Limpopo, Zambia. Welcome to Africa. Yet the music is good. Welcome to Africa. It's the land of your roots. Welcome to Africa. We are so beautiful. Welcome to Africa. It's the home. மக்களே, நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அழகாக இருக்கும் கென்யா அப்படின்னு. நான் நினச்சேன் ராஜஸ்தான் மாதிரி காஞ்சி போன ஊராக இருக்கும்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா கென்யா வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ தான் புரியுது ஏன் வந்து உலகத்தில் இருக்க ஃபாரினர்ஸ் எல்லோரும் வந்து இந்த ஆஃப்ரிக்காவுக்கு வர்றாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ வந்து அழகான லொக்கேஷன் நான் வந்து லேண்ட்ஸ்கேப் பார்க்கவே இல்லை. இங்கே பார்த்தாலும் இதுவே வந்து மசை மரா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து கென்யாவில் வந்து வெறும் ஜஸ்ட்டு வந்து ஒரு 20% தான் பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வாழ்கிற மாதிரி வந்து லொக்கேஷன் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இங்கே பாருங்க போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாட்டோட தோல் அதுக்கப்புறம் ஆட்டோட தோல்லாம் வந்து உரிச்சு வச்சுருக்காங்க. இப்போ தான் கிளைமேட் அப்படி இருக்குங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு தெரியல, ட்ரெஸ் எதாவது பண்ணுறாங்கன்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அது சம்மந்தமாக கேப்பு அது இல்லாமல் வந்து ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி விற்கிறாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு கென்யா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 80% வந்து ஃபாரஸ்ட் தான், ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த நக்கூர் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். மக்கள் இங்கே பாருங்கள், நம்ம பெட்ரோல் போடுறோம். இங்கே வந்து இந்த ஊருக்கு வந்து 179 சில்லிங்ஸ், அதாவது நம்ம ஊர் மதிப்புக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 120 ரூபா கிட்ட வருது டீசலு. நான் எதிர்பார்க்கல. இங்கே வந்து இந்தியாவை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மற்ற ஆப்பிரிக்கா கண்ட்ரியோட இங்கே கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த போகிற வழியெல்லாம் அப்படியே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இனிமேல் வந்து நிறைய வந்து அனிமல்ஸ்க்குலாம் கிராஸ் ஆகும்னு போர்டெலாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க லொக்கேஷனு, வேறு லெவலில் இருக்குது. எதிர்பார்க்கல. இங்கே பாருங்கள், இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் சூப்பராக இருக்குல்ல. நாம் வந்து நக்கூர் அந்த வந்துட்டோம். இங்கே வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை, டவுன் மாதிரி இருக்குது. நல்லா சின்னதாக அழகாக டவுன் இது. நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சஃபாரி வண்டி இருக்குது பாருங்கள். இந்த சஃபாரி வண்டி தான் வந்து இங்கே மெயின். சரி, உள்ள பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, இதுதான் பஸ் ஸ்டாண்டு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பஸ் எல்லாம் கிடையாது, பெரிய பெரிய பஸ் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வந்து வேன் தான், மெட்ரோ அப்படின்றாங்க இந்த வேனை. இதுதான் இங்கே வந்து 16 பேர் போகிற மாதிரி இதுதான் வந்து இங்கே பஸ்ஸு. அது இல்லாமல் கார் மேலாம் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. We reached Narok. நான் கூட என்ன நினச்சேன், வேறு வழி சூப்பராக இருக்குங்க. கென்யா வந்து சூப்பராக இருக்குது. நான் வந்து ஏதோ காஞ்ச ஊராக இருக்குன்னு நினச்சேன். கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. நரோக் வந்து பெரிய டவுனு. நான் கூட ஏதோ வில்லேஜ் மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய டவுனு. இங்கே வரும் எவ்வளோ. இங்கே மறுபடியும் திரும்பி நைரோபி போகிறதுக்கெலாம் இங்கேயே வந்து வண்டிங்க இருக்குது. செம்மையாக இருக்குது.
ஸோ நம்மளை வந்து ஹோஸ்ட் பண்ணுறவர் இங்கேருந்து நம்ம மசைமாரில் ஹோஸ்ட் பண்ணுறவர் வந்து நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு போவார். நம்ம எல்லாம் இருந்து நம்ம ஹோஸ்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். 500 only. இது மாதிரி எல்லாம் வந்து வண்டி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுனாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து சாப்பிட்றலாம். காலையில் சாப்பிடல, மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு வந்து 1:30 மணி ஆகுது. சரி காலையிலும் சாப்பிட்லான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கென்யன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து உகாலி பீஃப் மீட்டு ப்ளஸ் வந்து சேலட் மாதிரி, கேபேஜ் சேலட் மாதிரி. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து கென்யாவில் வந்து உகாலி ட்ரை பண்ணுறோம். இது வந்து கென்யாவில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. சப்புன்னு தான் மீட்டு சாப்பிடுங்களா? ஹலோ வண்டி வர்றதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க பாருங்க. வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு வந்து வண்டி அந்த ஹோஸ்ட் வந்து வண்டி அனுப்புறேன்னாரு. அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. கூட்டு போகிறேன், நான் கூட்டு போகிறேன், நீ கூட்டு போகிறேன்ட்டு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம ஹோஸ்ட்டு வந்து ஒரு கார் அனுப்பிச்சிருந்தாரு, இசு. நான் அது வந்து டொயோட்டா இசு திஸ் கார் இசு சீனா. ஓகே ஹிலக்ஸ் ஓகே. நான் இது வரைக்கும் அந்த காரில் ஏறினதே இல்லை. இப்போ கென்யாவில் வந்து அந்த காரில் ஏறுறேன். இப்போ நம்மளை வந்து இவர் நேம் சலாஷ். இப்போ நம்ம ஹோஸ்ட் வந்து இவரை அங்கேருந்து வந்து 8 கிலோமீட்டர் இருக்கான் அந்த மசாயா அந்த குரூப் அவங்க வீடு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இவரோட போய் நம்ம அங்கே இறங்கி சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த அங்கே வீடெல்லாம் மசாய் மாதிரியே அந்த ட்ரைப் மாதிரியே வீடு இருக்குமா, அதில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். வந்து ரொம்ப நாளாக வீடியோவில் பார்த்து இருந்து இன்றைக்கி வந்து நேராக பார்க்குறது ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்க, இதுதான் வந்து இந்த நரோக் சிட்டி. Masai Mara. This way is the Masai Mara. இதான் இந்த வழியாக தான் போடுமா மசை மராக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்து அந்த மசை மரம் அந்த ஹோஸ்ட் பண்ணுற அப்படியே வீடு இருக்குது. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில். இப்போ போய்ட்டு நம்ம அந்த வீடெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது. அவங்க அந்த மசை மரம் ஸ்டைல்லே கட்டியிருப்பாங்கன்னாரு. அதே மாதிரி இப்போ பார்க்கலாம். அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது, வாங்க உங்களை அங்கே போய் காமிக்கிறேன். மக்களே அங்கே பாருங்க, ஏர்போர்ட் ஃப்ளைட் நிற்குது, அங்கே ஜீப்ராலாம் நிற்குது. ஃப்ளைட் அண்ட் ஜீப்ரா செம்மையாக இருக்குது. சரியான லொக்கேஷனில் வந்து ஹோஸ்ட் ரூம் வச்சுருக்காரு. I never expect this. Yeah, I know. Almost we are in National Park, I think. So all the planes from Nairobi, they land here. Yes, these small Then ones. from here they change. Yes. Then you go and pick your guest there. Yes. ஹாய் ஹலோ மக்களே, குட் மார்னிங். எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கென்யாவில் மசை மாரான்னா எல்லாருக்கும் தெரியும். மசை மாரா வந்து பெரிய ட்ரைபு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கென்யாவில் வந்து மசை மாரான்ற இடத்துல தான் இருக்காங்க. மசாய் பீப்புள், அவங்கள வந்து மசாய் பீப்புள் தான் சொல்லுவாங்க. நாம் வந்து இப்போ அந்த மசாய் மக்களுடைய கிராமத்தில் தான் வந்து இன்றைக்கி நேற்று நைட் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். நைட்டு நான் வந்து அதனால் ஒன்றும் காட்ட முடியல. அதனால் காலையில் எழுந்துச்சி முதல்ல காட்டலாம் அப்படின்ட்டு வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். சூப்பராக வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இதுதான் வந்து மசாய் வீடு, பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் வந்து மசாய் பீப்புளோடைய வீடு. இங்கே பாருங்க, மசாய் பீப்புள் பையன் பாருங்கள். ஸோ இங்கே இதுதான் வீடு. இங்கே வந்து இவங்கெல்லாம் வந்து மசாய் பீப்புள்ஸு. கொஞ்சம் ஆனால் டெவலப் ஆகிருக்காங்க இந்த மசாய் பீப்புள். இவர் தான் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து கவுச் சர்பிங்கில் வந்து அவர் வந்து மெம்பரு. அவர் தான் நமக்கு வந்து ரூம் வந்து ஹோஸ்ட் பண்ணார். ரொம்ப தேங்க்யூ. ஸோ இவங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து அவர் மசாய் ட்ரைப் தான். பட் ஆனால் வந்து கொஞ்சம் நல்ல எஜுகேஷன் படிச்சிருக்காங்க. டிகிரி கம்ப்ளீட்டட் டிகிரி ரைட்.
யா ஓகே ஸோ அவங்க வந்து படிச்சிருக்காங்க. இவர் தான் வந்து லீடரு இந்த மசாய்க்கு. இவர் வந்து 2-3 வீடு இங்கே வச்சுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதா, அதுவும் அவர் வீடு தானா. ஸோ இங்கே வந்து இவங்க தான் வந்து கிங்கு மசாய் லேடிஸ். இவங்க அங்கே வந்து மசாய் லேடி இருக்காங்க. அது இல்லாமல் இவங்க வந்து சுற்றி வந்து நிறைய வந்து ரூம்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து மசாய் ரூம் தெரியுதுங்களா. பார்த்தீங்கன்னா சும்மா ஹார்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மசாய் வீடு இதுதான் வந்து நேச்சுரல் மசாய் வீடு. அங்கே வந்து ஆடு வளர்க்குறாங்க, இங்கே வந்து ஆடு மாடு எல்லாம் சேர்த்து வளர்க்குறாங்க. இங்கே சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் வந்து நைட்டு வந்து வைபாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்க ரூம்ஸை. உள்ளே இருட்டாக இருக்குது, பட் ஆனால் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஹாலோடைய என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு ஹால். இங்கே இது ஒரு பெட்டு மாதிரி. இப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். நம்ம வந்து இது ஒரு பெட்டு. நம்ம கூட வந்து ஃப்ரெண்டு வந்து இங்கே தூங்கிட்டுருக்காரு. இங்கே பாருங்க, சோஃபாலாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பவர் பேங்க் வந்து சோலாரில் தான் இருக்குது, கரண்ட் இல்லை. இங்கே வந்து நம்மளுடைய ட்ரோன்லாம் கூட சார்ஜ் போட்டிருக்கோம். இது ஒரு பெட்ரூமு. ஸோ இங்கே வந்து அழகாக ஒரு ஹாலு அந்த மாதிரி வந்து அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிச்சன். ஸோ இது வந்து கிச்சனு, குக்கிங் நல்லா. இப்போ இங்கே வந்து குளிர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10-15 டிகிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நல்லாயிருக்கு இந்த இங்கே கிச்சனில் உட்காருது. இவங்களுடைய வந்து ட்ரெடிஷ்னல் அந்த இது மில்க் கேன், ரைட்? மில்க், இது வந்து மில்க் அவங்க அந்த யூஸ் பண்ணுறது. இது ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு எல்லா சாமானும் வச்சுருக்காங்க இந்த ட்ரைபில். இங்கே பாருங்கள், ஹாய் ட்ரிங்கிங் மில்க் பால் குடிக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்காங்களே, இவங்களே வந்து பாலை கறந்து வந்து குடிச்சிட்டே இருக்காங்க. நல்லது தான். நிறைய பேர் வந்து இங்கே படிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுலாம் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுது, ஓரளவுக்கு வந்து படிச்சிருக்காங்க. பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்குது. நம்ம சிசிலியா கூட வந்திருக்காங்க, ஹோஸ்டிங், நைரோபி ஹோஸ்டிங். அவங்க வாங்க இவங்க வந்து சுற்றி காட்டுறாங்க லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குன்னா. இப்போ ட்ரோனில் காட்டுற பாருங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நேற்று நைட் அவங்க ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க, சுமாராக இருந்துச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து உப்பு கிடையாது. உகாலி அப்படின்ற சாப்பாடெலாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வந்து உப்பு தான் வந்து கம்மியாக சாப்பிட்றாங்க. நல்லது தான், ஆனால் வந்து நமக்கு பிடிக்கல. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் வீடெல்லாம். இதுதான் எல்லோரும் வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சிட்டி இருக்குது, நாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. அங்கே இருக்கிறாங்க எல்லோரும். ஒரு சிலர்லாம் படிச்சுட்டு அங்கே வேலையில் இருக்காங்க. ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. இவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக இங்கே இருக்காங்க. ஸோ நம்ம அவர் இங்கே தான் ஹோஸ்ட் பண்ணார். 3 நாளைக்கு வந்து நம்ம இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரோனில் காட்டுறேன் பாருங்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அவங்களுடைய ஆட்டு கொட்டகை. இதில் வந்து ஆடு மாடு 2 எல்லாம் சேர்த்தே வளர்க்குறாங்க. இந்த மாட்டை வந்து காலையில் வந்து கரெக்டாக பால் கறந்து அதை அவங்களே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள். ஒரு ஆடு வந்து நம்ம ஊர் மதிப்புக்கு வந்து அவர் 7,000 வருது. 7,000 கொடுத்தீங்கன்னா ஒரு ஆடு கொடுத்துருவாங்களாம். அதே மாதிரி வந்து சாப்பிட மாட்டாங்களாம். ப்ளஸ் வந்து ஒன்லி வந்து மில்க்கு, அதே பசு மாட்டை வந்து ரொம்ப வந்து அவங்க இதுவாக கருதுறாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பசு மாட்டை சாப்பிட மாட்டாங்களா, அந்த மாதிரி வந்து இந்த பசு மாட்டை வந்து அவ்வளோ வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. இங்கே பாருங்க ஃபுட்பால். இவங்க வந்து ஃபுட்பால் வந்து இவங்களே மேட் பேடி இவங்களே ஜாலியாக விளையாடுறாங்க. ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஃபுட்பால். ஹலோ, இந்த பையனை பார்த்தா இந்தியா மாரி இருக்கான். they are well developed, right? see அம்மா ரிங் இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் இதுதான் வந்து அவங்களாம் நல்லா டெவலப் இருக்காங்க. it's nice. Oh, nice. The Masai. Again I introduce உங்களுக்கு ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஃபெட்ரிக் இவர் தான் வந்து நம்ம ஹோஸ்ட். நீங்கள் வந்தீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஐ கிவ் யுவர் நம்பர். If anybody want to come view the Masai village means you can show. From India. Thank you. So all are relative, right? Yeah. All are relative. Is your father, brother, sister, husband? Husband, my sister. Husband. Okay. இவர் தான் வந்து அவருடைய சிஸ்டர் இருக்காங்களா, அது இவங்க தான் அவங்களுடைய ஹஸ்பண்ட். அவர் இஸ் சன். இவர் தேர் ஆல் சன்ஸா? ஓகே ஓகே. இஸ் எ லீடர். இஸ் எ மணி. இது வாட் இஸ் நேம்? மணியாட்டா. இது வந்து இந்த வீட்டு பேரை வந்து மணியாட்டா அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து இந்த வீடெல்லாம் வந்து மணியாட்டான்னு கூப்பிட்றாங்க. இவரோட ஒய்ஃப் தான் அங்கே எல்லாம் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடு அங்கே இருக்குது, அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து இவங்களோட ரிலேட்டிவ் தான் நிறைய. இங்கே வந்து ஒருத்தருக்கு 3 ஒய்ஃபு 4 ஒய்ஃப் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் ஒருத்தருக்கு வச்சு காப்பாற்றதே கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து ஒருத்தர் 3 ஒய்ஃப் வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நான் கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரெடிஷ்னல் அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. உள்ளே நம்ம வந்ததுக்காக ஒரு ட்ரெஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சூப்பரில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க மக்கள். ரொம்ப ஜாலியாக வந்து பேசுகிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுங்களாம் படிச்சிருக்காங்க. ப்ரைமரி அட்லீஸ்ட் வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஸ்கூல்லாம் படிச்சிருக்காங்க. வெரி குட். இதாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாடுகள். இதெல்லாம் அவங்க வளர்க்குற மாடுங்க. மாடு ஆடு செப்பரேட்டாக வளர்க்குறாங்க. இங்கே பாருங்க, அவங்க வந்து மாட்டிலேருந்து பால் எடுக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய ஓன் மாடு, அவங்களோட மில்க்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் கண்ணுக்குட்டி, ஒரு பக்கம் அவங்க மாடு ஆடு எல்லாம் வளர்க்குறாங்க. இந்த ஹோல் ஃபேமிலிக்கும் வந்து அந்த அவங்க தான் ஹெட். வாட் இஸ் ஏஜ்? 100. Seriously 100? 80. ஓகே. ஸோ அவங்களோட வயசு வந்து 80. மாமா ஏஜ் 55. 65. 665. ஓகே. 66. 65. ஓகே. அவங்களோட வயசு 80, இவங்க வயசு வந்து 65 ஆகுது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வெரி சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து இவங்களோட பொழுது போயிடுச்சு. நாளைக்கு வந்து சூப்பரான வீடியோ வரப்போகுது. மசை மாரா வந்து போய் பார்க்க போகிறோம். அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம ஊர் மதிப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் செலவாகுது. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெட்டி வந்து
அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு கம்மியாக, இல்லைனா வந்து $300 ஆகுமா. அவர்கிட்ட பேசி இந்த ஊர் ஏதோ ஒரு ட்ரைப் லீடர்கிட்ட வந்து சைன் வாங்கி கொண்டு போனால் அங்கே வந்து கம்மியாகும் அப்படின்னாரு. ஸோ அவரால் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு வரப்போகிற வீடியோ வந்து மசை மாரா வீடியோ வேறு லெவலில் இருக்கும்போது அங்கேயும் மெயினான மசை மாரா பீக்கில் ஒரிஜினல் மசை மாரா, அதாவது இன்னும் ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணலாம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டம். பாய்.